பெரம்பலூர் அருகே அரசு விதியை மீறி கனிமப் பொருட்களை ஏற்றி வந்த டிப்பர் லாரியின் சக்கரத்தில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்தார். வேப்பந்தட்டை அருகே உள்ள பாதாங்கி கிராமத்தை சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி பெரியசாமி தனது இருசக்கர வாகனத்தில் கீழப்புலியூரில் உள்ள குலதெய்வமான பச்சையம்மன் கோவிலுக்கு சென்றபோது மங்களமேடு அருகே தேவையூர் என்ற இடத்தில் அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி மோதிய விபத்தில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரி திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பெரியண்ணா நகரை சேர்ந்த செல்வம் மனைவி விஜயலட்சுமி என்பவருக்கு சொந்தமானது என்பதும் அரசு விதியை மீறி கனிமப் பொருட்களை ஏற்றிச் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் 7 மணிக்கு தான் எங்களை அழைத்து பேசினார். இந்த காவல் நிலையத்துடைய ஓனராக முருகன் ப்ளூ மெட்டல்ஸ் உரிமையாளர் தான் இந்த காவல் நிலையத்துடைய ஓனர் மாதிரி நடத்துகிறார்கள். இது கேட்டால் விநாயகம் என்ற எஸ்ஐ அவர்கள் ரவுடி போல் வெளியே போங்கடா வாங்கடா என்று தரைக்குறவாக பேசி அவமானப்படுத்துகிறார். முருகன் ப்ளூ மெட்டல்ஸுடைய வாகனங்கள் தொடர்ச்சியாக இந்த சாலையில் அதிவேகமாக வந்து ஓவர்லோடு ஏற்றி வருகின்ற காரணத்தினால்தான் தான் இந்த தொடர்ந்து விபத்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காவல் நிலையத்தில் 2வது வண்டியாக இது இருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் 2 வண்டிகள் இந்த காவல் நிலையத்தில் நின்று இருக்கிறது. இது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று